So, good morning to all. Welcome back. Now, Unga professor from the dark heaven. So, first of all, a big sorry for short leave. நான் ஒரு 1 month நான் ஷார்ட் லீவில் இருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரெகுலராக நான் வீடியோ அப்டேட் பண்ண முடியல. பட் ஸ்டில் உங்களோட மெசேஜ் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அண்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நம்ம ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் போடலாம். நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்க மாட்டேங்குது சார். நான் இவ்வளோ நேரம் கழித்து நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு கூட வீடியோ போட்டாலும் ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் தட் மச் ஆஃப் கமெண்ட்ஸ். ஸோ இட் கிவ்ஸ் மீ ஒரு என்ன சொல்லுது, உங்கள் நல்லதுக்காக தான் போடுறேன். பட் ப்ளீஸ் டூ கமெண்ட். ஓகே, ரைட். ஸோ இதனால் எனக்கு எதுவும் ஸ்பெஷலாக ஒரு லாபம் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. பட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு சேவ் ஃப்ரம் ட்ராப். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீங் ஏ குட் ட்ரேடர். நீங்கள் இந்த ட்ராப்பில் போய் சிக்காமல் இருக்கிறது தான் என்னோட மெயின் எய்ம். அதுக்காக தான் இட் இஸ் இந்த அவேர்னஸ் வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் ஒரு செபிரேஷன் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே இந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ விற்றுருங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சஜஷன் கொடுக்க வரல. நான் கொடுக்குறது எல்லாமே மை ஓன் ரிசர்ச், மை ஓன் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களோட செபிரேஷன் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் டோன்ட் ட்ரேட் இன் ஆப்ஷன்ஸ் பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. இஃப் யூ ஆர் அ ட்ரேடர், நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். என்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்ட உங்களுக்கு பிடிக்குதோ ட்ரேட் அங்கே கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப் யூ இன் சேவிங் த கேபிட்டல். அதர்வைஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. பணம் கிடைக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, பணம் போகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, ரைட். ஸோ வாங்க, நான் உங்களுக்கு இன்றைக்கி உண்டான ஒரு சேஃபஸ்ட் லெவல் சொல்கிறேன். ஐ ஹோப் என்னோடய கம்பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி உண்டான நம்ம அனாலிசிஸ்குள்ளே நம்ம போகலாம். ரைட். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஓகே, நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஓகே, ஸோ கிளியராக நான் சொல்கிறேன் பாருங்கள். இதோட ஃபஸ்ட்டு என்னோட முக்கியமான இது எழுதிக்கோங்க. அது பேர் என்ன, ட்ரேடு எடுக்கக்கூடாத ஜோன், நோ ட்ரேட் ஜோன், விச் இஸ் 23,310. ஓகே, ஸோ 23,310, 23,269. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா, இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா, இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஜோனில் மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் எந்த ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ரைட். அதே மாதிரி டவுன் சைட் உங்களுக்கு ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் இட் இஸ் 22,860. அதே மாதிரி 22,777. ஸோ இந்த ஜோனுக்குள்ளேயும் டவுன் சைடில் போச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஜோனுக்குள்ளே இந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்தாலே நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி ஒன்று இந்த ப்ரைஸ் இதுக்கு மேலே போகட்டும், இல்லை இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே வரட்டும், அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமே தவிர இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது போயிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க, பெரிய லெவலில் லாஸ் எடுப்பீங்க. ரைட். ஸோ எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் வாங்க. ரைட். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன். ஓகே, ஒரு கேப் டவுன் நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரைட். ஸோ கேப் டவுன் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணால் மார்க்கெட் என்ன வர சான்ஸ் இருக்குன்னா, மார்க்கெட் கீழே வரும், நம்மளோட இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி மேலே போகும். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த இடத்த சப்போர்ட் ஆகி உங்களுக்கு பாசிட்டிவ் கேண்டில் ஏதாவது வந்து அதோட பிரேக் அவுட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் 22,976 எழுதிக்கோங்க, 22,976. செகண்ட் டார்கெட் 23,024. ஸோ இந்த இடத்துல வந்தப்போ ஒரு புல் பேக் வரும். ஸோ இந்த புல் பேக் எப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்தம், புல் பேக் வந்துட்டு இங்கே இது பண்ணிவிட்டு எப்போ இதை பிரேக் ஆகுதோ, 23,024 பிரேக் ஆகுதோ, இந்த மூவ் நீங்கள் தாராளமாக கேப்சர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மூவ் உங்களுக்கு பாசிட்டிவ் ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். ஓகே, ஐ மீன் உங்களோட ட்ரேடில் ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு லெவல் இது. ஸோ இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து 23,170. ஸோ 170 ஒரு புல் பேக் எடுத்துட்டு திரும்ப நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு போயிடும். இது எப்போ நடக்கும், இது கேப் டவுன் நடந்தால் மட்டும்தான் இந்த லெவல் உங்களுக்கு நடக்கும், இல்லைன்னா இது நடக்காது. நல்லா பார்த்துக்கோங்க, கேப் டவுன் இருக்குது, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் இந்த மூவ் கிடைக்கும். சப்போஸ் கேப் டவுனே இதுக்கு ஹெவியாக இருக்குது, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு, அவசரப்பட்டு நீங்கள் கால் சைடு போயிடாதீங்க. கால் சைடு இதுக்கு மேலே போகிற கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நீங்கள் போகவே கூடாது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு போகணும். ஓகே, இல்லைன்னா நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் எங்கேயாவது உங்களுக்கு மார்க்கெட்டில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா
உடனே குடுகுடுன்னு போயிட்டு நீங்கள் கால் சைட் போயிடாதீங்க. இந்த லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கணும். ஏன்னா மேலே போகணும்னா ஒரு பையராக இருக்கட்டும், இல்லை ஒரு செல்லராக இருக்கட்டும், இப்போ யாரெல்லாம் புட்டு செல் பண்ணாங்களோ இங்கேருந்து ஓப்பன் நீங்கள புட்டு கொஞ்சம் ஹெவியாயிரும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு செல் பண்ணுவாங்க. ஓகே, பிஇ செல் அப்போ தான் பண்ணுவாங்க. பிஇ செல் பண்ணும்போது தான் இங்கேருந்து மார்க்கெட் கால் சைடுக்கு போகும். ஸோ கால் சைடுக்கு புட்டு செல் பண்ணணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு ப்ரீமியம் பெருசாக கிடைக்கணும். நிறைய மணியில் ப்ரீமியம் கிடைச்சா மட்டும் தான் அவங்க செல்லிங் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப பெரிய லெவலாக இருக்குது பாருங்கள். இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப் டு 22,740 இந்த லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ புட்டு எப்போ போகணும்னா நல்லா பாருங்கள், 740க்கு கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ இதுக்கு கீழே பிரேக் ஆகுதோ இப்போ அவங்க புட்டு போகலாம். புட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 22,646. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் கீழே வரா மாதிரி வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிடும், திரும்பி போயிடும். ஸோ முக்கியமான என்னோட ஒரு லக்ஷ்மண ரேகன்னு நான் சொல்லலாம். ஓகே, இந்த லைன் எந்த லைன் 22,740 ப்ரைஸ் ஆக்ஷன், இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் லைன். இதை வந்து எப்போ மார்க்கெட் கிராஸ் பண்ணுதோ, ஓகே, எப்போ இந்த 22 இந்த லெவலை கிராஸ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் புட் சைட் போகணும். ஓகே, கிளியர் கட், புட் சைட் போகணும். போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 22,646. ஓகே, ஸோ 646 வந்துட்டு ஒரு புல் பேக் வரும். ஓகே, 646 வந்துட்டு ஒரு புல் பேக். ஸோ எப்போ 646 மட்டும் உடைச்சதுன்னா அவ்வளோதான், மார்க்கெட் அகல பாதாளத்துக்கு போயிடும். சொல்கிறத நோட் பண்ணுங்கள், எழுதிக்கிட்டே போங்க. வெறும் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடர் ஆக முடியாது. நோட் எடுத்து எழுதுங்க. இஃப் யூ வாண்ட் டு அட்ராக்ட் சம் மணி, இங்கே வேர்டுலேயே நான் சொல்கிறேன் பாருங்கள், அட்ராக்ட் மணி. Okay, if you want to attract some money, if you want to have any attraction, so the first thing is you should do this action. இது என்ன ஆக்ஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன ஆக்ஷன்? This action is taking your notes, writing it, அதுக்கப்புறம் following it. நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ணணுனாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் இல்லைன்னா அந்த அட்ராக்ஷன் வேலை செய்யாது. ஓகே, நைஸ். ஸோ இது மட்டும் உங்களுக்கு உடஞ்சிருச்சுன்னா 646 உடஞ்சிச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே 22,359க்கு வந்துடும். திரும்ப சொல்கிறேன், 22,359 வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு டவுன் சைடு இந்த 3 டார்கெட்ஸ் கொடுக்குறேன். ரைட்? ஸோ ஆல்ரெடி நான் பை மிஸ்டேக் பாக்ஸை நம்ம டிலீட் பண்ணிட்டோம், நோ இஷ்யூஸ். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் நான் சொல்லிட்டேன், பாக்ஸ் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அப் சைடு, அதே மாதிரி பாக்ஸு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் இஸ் அ டவுன் சைடு. ஓகே, அதுவும் எப்போ போகணும்? 740க்கு கீழே இருந்து சஸ்டெயின் ஆகணும். ஓகே, இதுக்கு கீழே பாக்ஸை உடைக்க முடியாமல் இது கீழே கஷ்டப்படுதுன்னா அப்போது இப்படி இப்படின்னு பண்ணிட்டு அது ஒரு டவுன் சைடு மூவ் வரும் பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் இதோட ஸ்டாப் லாஸை வச்சு மார்க்கெட்டில் புட்டு எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த 646 359 டார்கெட் வந்துடும், இல்லைனா வராது. கிளியர்? நவ் கமிங் டு த பாயிண்ட், சப்போஸ் மார்க்கெட் பை மிஸ்டேக் மேலே கேப் ஆயிடுச்சு, கேப் அப். ஸோ கேப் அப் ஆனால் கொடுக்கணும் ஓடிடாதீங்க. கேப் அப்பில் மார்க்கெட் உங்களுக்கு மேலே போகும், போயிட்டு முக்கியமான நம்ம அப்சைட் ஜோன் இருக்குது, அப்சைட் ஜோன் வரைக்கும் இந்த இடம் தான் நீங்கள் ட்ரேடை ஆக்டிவேட்டே பண்ணணும். சும்மா மேலே போகுது, நீங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் மார்க்கெட் இங்கே இடத்துல போகுமா, இப்போ இங்கே வெயிட் பண்ணாமல் இங்கே தான் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. புட் சைடுக்கு தப்பு. புட் சைடு ஆக்டிவேட் பண்ணி பீயிங் எ பையர் இவ்வளோ பெரிய பாயிண்ட்டு உங்களுக்கு லாட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெஃபினட்டாக லாஸ் வரும். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா, யூஸ்வல் ஃபோக்கஸ் ஷுட் பி நியர் திஸ் லைன், நம்ம பாக்ஸ் ஜோனில். ஓகே, ஸோ அந்த ஃபோக்கஸ் எல்லாம் உங்கள் பாக்ஸ் ஜோனில் இருக்கும். ஸோ எப்போ மார்க்கெட் இதுகிட்ட போகுது, சில பேர் ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க, மார்க்கெட் கேப் அப் எடுத்துருச்சு கொஞ்சம் மேலே போச்சா உடனே ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க, இது வரைக்கும் போகும்ல அப்போ இங்கேருந்து கால் எடுத்துடலாம். அதுவும் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இங்கே இதே இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப கீழே வந்துடும். ஓகே, இதே இடத்துல ரிஜெக்ஷன், நீங்கள் எங்கே கால் போகிறீங்க அங்கேயே வந்து புட்டு திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. திரும்ப நீங்கள் புட் போவீங்க, திரும்ப இங்கேயே போயிட்டு கால் போகும், திரும்ப புட் போகும். ஸோ இந்த மாதிரி கூட சைட்வைஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ப்ளீஸ் சொல்கிறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதிகம் யோசிச்சிங்க, நீங்கள் டெஃபினட்டாக ட்ராப் ஆகிடுவீங்க, பெரிய லாஸ் வந்துடும். ஓகே, ஸோ ஐ எம் சேவிங் யூ. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், உங்கள் இஷ்டம், நேர் விருப்பம் அது. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இந்த ஜோனில் மார்க்கெட் போகும், கேப் அப் ஆச்சுன்னா இந்த ஜோனில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஜோனில் ஏதாவது ரிஜெக்ஷன் எடுத்து கீழே இருந்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 23,170. நல்லா பாருங்கள், இங்கே ஜோன் ரிஜெக்ட் ஆனால் 170 வரும். 170யும் பிரேக் ஆச்சுன்னா அகைன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கால் சைடில் 0.24 170 அந்த மூவ் இந்த 170 இருந்துச்சுன்னா கிடைச்சிடும், இந்த மூவ் கிடைச்சிடும். அதாவது செகண்ட் டார்கெட் ஆனது 23,170 0.24 வந்துடும். ஸோ 0.24 976 முக்கியமான ஜோன். அடுத்த புட்டு எங்கே போகணும், எப்போ 976 கீழே உடையுது அப்போ தான் போகணும்.
இப்படி உடைச்சிங்கன்னா நம்மளோட பாக்ஸ் ஜோன் இருக்குது, இந்த பாக்ஸ் ஜோன் வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா என்னன்னா இந்த ஏரியாவாக இருக்கணும், இந்த ஏரியாவாக இருக்கணும், இல்லாட்டி மார்க்கெட்டில் பாக்ஸ் ஜோன்லேருந்து இந்த ஏரியாவாக இருக்கணும். அதே மாதிரி அப்சைட் போகிற மாதிரி தான் இந்த ஏரியா. அதான் நான் சொல்லியிருக்கேன், இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இது 3 ஏரியா தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அவசரப்பட்டு வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, பை சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஓகே, டெஃபினட்டாக இந்த ஏரியா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. டன். ஸோ வீடியோ ஓட்டி பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு புரியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது எங்கே மிஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் மார்க்கெட் ரிவர்ஸும் ஆகும். அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ நான் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம போயிட்டேனோன்ட்டு. ஓகே, அந்த ஆக்ஷன் என்னவா இருக்கும்னா வீடியோ பார்க்கணும், ஃபுல்லாக பார்க்குற ஆக்ஷனாக இருக்கும். சும்மா நீங்கள் வந்தீங்க அப்படியே வீடியோ பாதியில் விட்டு போயிட்டீங்க, அதெல்லாம் இல்லை. ஓட்டி பார்க்க உங்ககிட்ட பேஷன்ஸ் இல்லைன்னா மணி வரவே வராது, பணம் தங்காது. அவ்வளோ. ஸோ யூ நீட் மோர் பேஷன்ஸ். ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு. ஸோ சஸ்டெயின் நீங்கள் பார்க்குறீங்க, ஹெவி வந்து என்ன சொல்கிறது, ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப கஷ்டப்படும். கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் உங்களுக்கு 535 உங்களுக்கு போகும். ஓகே, 535 போகும். ஸோ எப்போ 428க்கு மேலே 428 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா 535 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் நாளைக்கு டுமாரோ நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ லெவல் அப்படி போகும் எதாவது போட்டிருக்கேன் நான், இருங்க பார்ப்போம். இதுக்கு மேலே நான் லெவலை மார்க் பண்ணலை. ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஏன்னா இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால மார்க்கெட் போகும்போதெல்லாம் மார்க்கெட் தலை தட்டி உட்கார வைப்பாங்க. அதையும் இவ்வளோ ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி, அதாவது 344, 393, 428 தாண்டி மேலே போய் சஸ்டெயின் ஆகுதுன்னா ஒரு மூவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 535 வரைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கு உண்டான ஒரு மூவ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பை சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலும் இதுதான். ஸோ எப்போ இதுக்கு இந்த ரேஞ்ச் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரேஞ்ச், இது ஒரு 2வது ரேஞ்ச், இது 3வது ரேஞ்ச், சின்னோண்டு ஒரு இது இருக்குது பாக்ஸ் ஜோன் வரைக்கும் 4வது ரேஞ்ச், ஸோ இது ஒரு 5வது ரேஞ்ச். ஸோ இந்த 5 ரேஞ்சஸில் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுங்க. ஸோ நாளைக்கு கேப் டவுன் எடுத்து 1, 2, ஓகே, அதே மாதிரி இங்கே போயிட்டு இருந்துச்சுன்னா 3, இதுக்கு மேலே போச்சுன்னா 4. ஓகே, ரைட், நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான். ஓகே, திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா உடனே அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டைரெக்ஷன் ஃபார்ம் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன சொல்லுது நம்ம பார்க்கலாம். ஸோ வேர் இஸ் பேங்க் நிஃப்டி? ஐயா பேங்க் நிஃப்டி எங்கே இருக்கீங்க? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட அப்சைட் இருக்க ஜோன் நல்லா எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் ஜோன் வந்து 49, 49, 49, 269. ஸோ அடுத்த ஜோன் வந்து 49, 179. ஸோ இது வந்து அப்சைடில் இருக்க ஜோன். ஸோ இது 269, 179, 269 மார்க்கெட் எப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதோ எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க. மார்க்கெட் இங்கேருந்து உடச்சிட்டு மேலே போயிடலாம், இந்த இடத்துல நீங்கள் ட்ராப் ஆயிடுவீங்க. திரும்ப சொல்கிறேன், ஒன்று மார்க்கெட் இது கீழே வரட்டும், நீங்கள் ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. அண்ட் செகண்ட் திங், டவுன் சைடு இருக்க ஜோன் எழுதிக்கோங்க. ஸோ டவுன் சைடு ஜோன் இந்த ஜோன் விச் இஸ் 48, 156 அண்ட் 47, 953. ஓகே, ஸோ இது வந்து 953. ஸோ இது வந்து டவுன் சைடில் இருக்க உங்களுக்கு முக்கியமான ஒரு ஜோன். ஸோ இந்த ஜோன் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஜோனில் உள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த ஜோனில் மார்க்கெட் என்ன வேணால் ஆகலாம். ஓகே, ஸோ கீழே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி போகலாம், இல்லை மேலே வந்துட்டு மேலே வரா மாதிரி வந்து உங்களுக்கு இதுக்கு இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு திரும்ப புல் பேக் எடுத்து கீழேயும் போயிடலாம். ஸோ ரொம்ப காஷியஸாக இருக்க ஜோன். ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை கவனிங்க. ஸோ வாங்க இன்னைக்கு அனாலிசிஸ், அதாவது நாளைக்கு அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது 5 மினிட்ஸோட சார்ட். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன். ஓகே, ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன். எனக்கு பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் டவுன் சைடில் உங்களுக்கு நிறைய ஏரியா ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள் அப்சைட் பாருங்கள் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்சைட் போச்சுன்னா கூட இதுக்கு மேலே போனால் கூட ரெசிஸ்டன்ஸ்னால கஷ்டப்படுமே தவிர உங்களுக்கு ஒரு மூவ்ஸ் இருக்காது. ஓகே, மேபி ப்ரீமியம் கூட இன்க்ரீஸ் ஆகாமல் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே போச்சு நம்மளோட பாக்ஸ் ஜோன். வேர் இஸ் அவர் பாக்ஸ் ஜோன்? பை மிஸ்டேக் இங்கே டெலிட் பண்ணிட்டேன்னா, 1 செகண்ட் ஹோல்ட் ஆன், 1 செகண்ட் ஜஸ்ட் கிவ் மீ. ரைட், ஸோ பாக்ஸ் ஜோன், வேர் இஸ் அவர் பாக்ஸ் ஜோன்? ஓகே, ஸோ வாங்க, ஐ காட் இட் 1 செகண்ட். ஓகே பாரு, ஸோ இந்த நம்ம பாக்ஸ் ஜோன் இருக்குது கீழே. ரைட், ஸோ மார்க்கெட்டில் நம்ம ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கேப் டவுன் எடுத்து இந்த லெவலில் பாருங்கள், இதுலேயே இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது.
ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப் டு 896 வரைக்கும். ஸோ மார்க்கெட் இப்படி கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது பாருங்க. இந்த மூவ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதான் சொல்கிறேன், எதுக்கு மேலே 48 இந்த 156 இந்த 156 மேலே நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வில் பி 48,427. ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 48,427, செகண்ட் டார்கெட் இஸ் 570. ஸோ 570 வந்துட்டு மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுக்கும் இந்த 427 வரைக்கும். அதுக்கப்புறம் உடைக்கும் போது 684. ஸோ நல்லா பாருங்கள், இந்த இடம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறனால ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் எவ்வளோ இது ப்ராஃபிட் எடுக்கும் வச்சுருங்க, எடுத்துருங்க ப்ராஃபிட். ஓகே, எடுத்துட்டு எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும் 684 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா யூ வில் கெட் அ வெரி ஃபென்டாஸ்டிக் மூவ் அப் டு அவர் பாக்ஸ் ஜோன். மேலே இருக்க பாக்ஸ் ஜோன் வரைக்கும் ஒரு மூவ் கிடைக்கும். அதாவது பாக்ஸ் ஜோன் எதுன்னா 49,179 வரைக்கும் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியா. ஸோ எவ்வளோ பெரிய ஏரியா உங்களுக்கு பார்த்தாலே புரியுது, எவ்வளோ பெரிய ஏரியாவில் எனக்கு மூவ் கிடைக்குது. ஸோ இது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா, 2 ஏரியா எனக்கு தெரியுது. ஸோ இருக்கிற ஹெவி ஏரியா இந்த பக்கம் தான். ஸோ இந்த பக்கம் இருக்க மூவ்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பை சான்ஸ் நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்தது. ஓகே, மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்தது. ஆனால் இதுக்கு கீழே எடுத்து இதுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ இது பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் அதாவது 896 பிரேக் ஆனால் மட்டும்தான், 896 கீழே உடஞ்சா மட்டும்தான் நீங்கள் புட்டு போகணும். புட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,488. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், 47,488 இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டார்கெட். அண்ட் செகண்ட் டார்கெட், ஓகே, செகண்ட் டார்கெட் எப்போ இந்த டார்கெட் வந்துருச்சோ பாருங்கள், 47,488 மட்டும் உடஞ்சிருச்சு. மார்க்கெட் திரும்பவும் அகல பாதாளத்துக்கு போகும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்லை, கிட்டத்தட்ட இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு உண்டான ஃபால் இருக்குது. எதுக்கு 47,488 மட்டும் பிரேக் ஆச்சுன்னா 1000 பாயிண்ட் ஃபாலு, விச் இஸ் 47,488 உடைச்சதுன்னா 46,461. ஞாபகம் வச்சுக்கோங்க, 46,461 வரைக்கும் 1000 பாயிண்ட்டுக்கான ஃபால். ஸோ 1000 பாயிண்ட் ஃபால் நீங்கள் இருக்குன்னா எதிர்பாருங்க எப்படி இருக்க போகுது மார்க்கெட்டில் ஒரு மூவ். இதை மட்டும் உடைச்சது மார்க்கெட்டில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 1000 பாயிண்ட்டு. என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. என்னடா இது மார்க்கெட், நிறைய பேர் ட்ராப் ஆகிடும். இவ்வளோ கீழே வந்துருச்சு மார்க்கெட் மேலே போகும், இவ்வளோ கீழே வந்துச்சு மார்க்கெட் மேலே போகும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கணிப்பு தப்பு. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் மார்க்கெட் உங்களுக்கு அகைன்ஸ்டாகவே போகும். ஓகே ரைட். ஸோ நீங்கள் போயிட்டு கீழே வருதுன்னு போயிட்டு இங்கே ஒரு பை போட்டு ஆவரேஜ், இங்கே பை போட்டு ஆவரேஜ், இங்கே பை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ சொத்தை தான் எழுதி வைக்கணும். நீங்கள் 2 நாள் கூட இருக்க மாட்டீங்க மார்க்கெட்டில். ஸோ ப்ளே ஸ்மார்ட்லி, ரைட். கமிங் டு த அனதர் வியூ. சப்போஸ் மார்க்கெட்டில் நான் சொல்லிட்டேன், ஸோ இந்த மூவ் நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த மூவ் உங்களுக்கு கேப்சர் பண்ணுங்கள், அதுக்கு இந்த மூவ். ஓகே டன். நம்பர் 2 இப்போ சப்போஸ் அதே மாதிரி இது இந்த மூவ். ஸோ நம்பர் 3 ஆன மூவ், இந்த மூவ் நம்பர் 4 இங்கே பாருங்கள். ஸோ இந்த மூவ் எப்போ வரும்னு நான் சொல்லிட்டேன், ரைட். சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சுன்னா அது பாருங்கள் இந்த லெவல், இந்த நம்ம பாக்ஸ் ஜோன் வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் கண்டினியூஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் அப் டு ஹியர். ரொம்ப கஷ்டம் மார்க்கெட் இதுக்கு மேலே போயிட்டு உடைச்சிட்டு சஸ்டெயின் ஆனால் இழுத்துட்டு சஸ்டெயின் ஆகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே சஸ்டெயின் ஆகி 655 மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் கால் சைடு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 799, செகண்ட் டார்கெட் இஸ் 49,983. ஸோ ரொம்ப சின்ன பாயிண்ட் தான், இங்கேருந்து இது. ஸோ சின்ன பாயிண்ட் தான் அப்போ மூவ் ஆகும். பட் மேக்ஸிமம் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கெட் கேப் எடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா, எப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த நம்ம லோயர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் எப்போ கீழே விழுதோ அப்போ இதில் ஸ்டாப் லாஸை போட்டு யூ என்டர் புட் சைடு வந்தீங்கன்னா திரும்ப அகைன் இட் வில் கம் அப் டு ஹியர். த ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 48,684. நல்லா பாருங்கள், 48,684 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் இஸ் 48,573. ஸோ 684,573 போட்டு திரும்ப இப்படி மேலே போகும். மேலே போய் உங்களை இது பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப இது பண்ணிவிட்டு எப்போ இந்த லெவலை கீழே உடையுதோ நல்லா பாருங்கள், இந்த லெவல் கீழே உடஞ்சி 427 கூட வந்துடும். திரும்பவும் சொல்கிறேன், இது உடஞ்சி இல்லை இதே ஒரே மூவில் கூட 427 கூட வந்துடும். பட் உங்களுக்கு நான் சேஃபாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன், சேஃபஸ்ட் டார்கெட் இஸ் திஸ். ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் டார்கெட் 48,573. ஸோ இது ஒரு சேஃபஸ்ட் டார்கெட். ஸோ இது சர்ஃபேஸ் டார்கெட்டு கீழே வருதா, ஸோ 427 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் உடனே நினச்சிக்கோங்க சார் 427 கிட்ட வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா, இல்லை. எப்போ 427 கீழே மார்க்கெட் உடஞ்சி இதுக்கும் கீழே பிரேக் ஆகிற மாதிரி வருதோ இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்கும். ஓகே, உடனே நீங்கள் கால் சைடு போயிடக்கூடாது, ரைட். ஸோ மார்க்கெட் இப்படி வந்துட்டு இது மேலே போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்தம், எதுக்குள்ளே 684க்கும் 427 சுத்தம். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு கால் சைடு போராதீங்க. நல்லா பாருங்கள், இங்கே டச் ஆகிட்டு அது கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி திரும்ப எப்போ 427 உடையுதோ
டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு மார்க்கெட்டில் இது வரைக்கும் உங்களுக்கு அடுத்த அடுத்த டார்கெட் கிடச்சிடும். அதான் நம்ம அப்சைடில் இருக்க இந்த பாக்ஸ், அப்சைடில் இருக்க இந்த லெவல் என்ன 156, 48, 156 இந்த டார்கெட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, எப்போ கிடைக்கும்? 427 கீழே வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். கீழே சஸ்டெயின் ஆகணும். எவ்வளோ சஸ்டெயின் ஆகணும், எவ்வளோ கேண்டில் சஸ்டெயின் ஆகணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 4 to 5 கேண்டில், 4லேருந்து 5 கேண்டில் சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் என்ன அர்த்தம்? மார்க்கெட் இங்கே போகுது, ஒரு கேண்டில் ரிஜெக்ட் எடுக்குது, திரும்ப ட்ரை பண்ணுது, 4-5 கேண்டில் ட்ரை பண்ண அப்புறம் உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைக்குது பார்த்தீங்களா? தட் இஸ் கால் மார்க்கெட்டில் மேலே போக ரெடியாக இல்லை, மார்க்கெட் டவுன் சைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜோன் ரொம்ப பவர்ஃபுல், ஸ்ட்ராங்கான ஒரு இது சொல்கிறேன், இரும்பு கதவுன்னு சொல்லலாம். இதை உடைக்க முடியாமல் மார்க்கெட்டில் ஒரு புட் சைட் சேம் டு சேம் இயர். ஸோ ஒரு 4-5 கேண்டில் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூவ் கொடுத்தா மட்டுமே தான் நீங்கள் கால் சைட் போகணும், இல்லைனா நீங்கள் போகக்கூடாது. ரைட்? ஸோ ஓவரால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு வாட்டி நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட்டில் இந்த ஜோன் ஓகே, மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும். ஓகே, ரெண்டாவது மார்க்கெட் ஓப்பனே இங்கே ஆயிருக்கு, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதான், இது ஒரு டார்கெட், இது ஒரு டார்கெட். ஓகே, அண்ட் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சுன்னா நல்லா பாருங்கள், கேப் அப் ஆயிடுச்சுன்னா மேலேருந்து திரும்ப கீழே வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டார்கெட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலெல்லாம் போச்சுன்னா, இதுக்கு மேலே போனால் மட்டும் சின்ன சின்னதாக கிடைக்கும். ஹவவர் மார்க்கெட்டில் ரெண்டு பக்கம் ரொம்ப இதாக இருக்கிறதுனால, ஸோ இந்த பக்கம் போகிறது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான். மார்க்கெட் என்ன ஆனாலும் சரி, ஸோ மார்க்கெட் இங்கே மேலே போகும், இதுக்கு மேலே போயிட்டு, ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு சுற்ற நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் நாளைக்கு சுற்ற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, பை சான்ஸ் இது கீழே போச்சுன்னா யோசிக்காமல் நீங்கள் புட் சைட் போயிருங்க அக்கார்டிங் டு த டார்கெட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக உங்களுக்கு யூடியூப்பில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலகிராம் லிங்க், அங்கே ஜாயின் பண்ணுங்கள். நான் டெலகிராமில் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் மார்னிங்கே அப்டேட் பண்ணிடுவேன். புத்திசாலித்தனமாக ட்ரேட் எடுங்க. இன்றைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டில் பிளட் பாத் இருக்குது, மார்க்கெட்டில் ஹெவி ஃபால் இருக்க போகுது. மார்க்கெட்டில் 10:30 மணிக்கே நான் கொடுத்துட்டேன், 10:15, 10:20 நான் கொடுத்தேன். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? எத்தனை பேர் அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க? எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணீங்க? தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ப்ளீஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் ஆர் மை, நான் திரும்ப சொல்கிறேன், யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் மை, என்ன சொல்லியிருக்கேன், என்னோட பூஸ்ட் மாதிரி. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அண்ட் ஃபார் யூ ஆல்சோ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மீ. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon with new answers tomorrow. Till then, bye from your professor. Bye-bye.